தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/3/2015 புதன்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் மதியம் 3:23 வரை, பிறகு சதயம் நட்சத்திரம். இன்றைக்கு மாத சிவராத்திரி பிரதோஷம் என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பதை பார்த்திருப்பீர்கள். தினத்தந்தியிலே நான் எழுதுகின்ற பொழுது நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள் என்று எழுதுவேன். எனவே இன்றைக்கு நாம் வழிபாட்டால் நம்முடைய வழிபாட்டின் மூலமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். சகல தோஷங்களிலிருந்தும் விடுபட வேண்டும் என்று சொன்னால் பிரதோஷ நாளிலே, பிரதோஷ நேரத்திலே நந்தியம் பெருமானையும் சிவனையும் உமையவளையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கு சிவாலயம் சென்று பிரதோஷ வழிபாட்டிலே கலந்து கொள்ளுங்கள். பெருமையான வாழ்க்கை உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி, இனி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, தினத்தந்தியிலே நீங்கள் வெள்ளிமலர் என்று வருவதை பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளிமலர் என்று வரும். ஒரு பகுதியிலே சினிமா செய்திகள், அதற்கு உள்ளே ராசி பலன்கள், அதற்கு பக்கத்திலே என்னுடைய கேள்விக்கான பதில்கள் வரும். நீங்கள் அனுப்புகின்ற வாசகர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அதிலே நான் பதில் கொடுத்து கொண்டு வருகிறேன். ஆன்மீகம் சம்பந்தமாக, எண்கணிதம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து கொண்டிருக்கும். அதற்கு பின்னாலே தெய்வ வழிபாட்டை பற்றியும் வரும். இதில் ஒரு மும்பை வாசகர் கேட்டிருந்தார், கோபுர நிழல் வீட்டின் மேல் பதியலாமா என்று கேட்டிருந்தார். அவருடைய வீட்டுக்கு மேலே பக்கத்தில் இருக்கிற கோபுரத்தினுடைய நிழல் படுகிறது. அதனாலே அந்த வீடு வந்ததிலிருந்து எங்களுக்கு அவ்வளவு சுபிட்சமாக இல்லை, அந்த வீட்டிலேயே நாங்கள் இருக்கலாமா, இல்லை அந்த வீட்டை விற்றுவிடலாமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டு எழுதியிருந்தார். பொதுவாக ரொம்ப பேர் இதை பயப்படுவாங்க. கோயிலுக்கு பக்கத்தில் வீடு இருந்துச்சு அப்படின்னா அந்த கோபுரத்தினுடைய நிழல் வீட்டு மேலே பதியும். அப்படி பதிகின்ற பொழுது ஆலய நிழல் பதியக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதிலேருந்தே அவங்களுக்கு ஒரு மாதிரியாக போயிடும். அவங்க செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் இதனால தான் இருக்குமோன்னு சொல்லி நினைப்பாங்க. பொதுவாக இறைவனுடைய திருவடி நிழல் நமக்கு வேணும்னு பாட்டு படிக்கிறான். அதனுடைய அருள் நிழல் நமக்கு வேண்டும்னு நம்ம பாடல்ல எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் வெளிநாடு போனீங்கன்னா சிங்கப்பூர், மலேசியாவில் எல்லாம் சீனர்களெல்லாம் நிறைய பேர் இருப்பார்கள். அந்த சீனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கடைகள் கட்டுவதற்காக இடம் பார்ப்பார்கள். கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்தை தான் போட்டி போட்டு கொண்டு பிடிப்பார்களாம். காரணம், கோபுரத்தினுடைய நிழல் விழுகின்ற அந்த கட்டிடங்களிலே எல்லாம் வியாபாரம் அபரிமிதமாக நடக்குமாம். அதனாலே சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலே கடைகள் பிடிப்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு சீனர்கள் வருவார்கள் என்று சொல்வார்கள். காரணம், அந்த இறைவனுடைய நிழல் படுவதிலே தவறு கிடையாது. எனவே கோபுர நிழல் படுவதனாலே தான் அப்படி இருக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம். ஆனால் கோபுரத்தை காட்டிலும் உயரமாக நீங்கள் வீடு கட்டக்கூடாது. ஒரு கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு அவை சொல்லி வச்சார். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு. இப்போ எல்லா ஊர்லேயுமே எல்லா வீதிகளிலும் கோவில்களை கட்டி வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், பிரச்சனைகள் ஏராளமாக மக்களுக்கு வந்துவிட்டது. பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு போய் பார்த்தால் அர்ச்சனைகள் நிறைய இருக்கும். அதுபோன்று ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்களாம். ஆனால் அந்த ஆலயத்தினுடைய உயரம் கோவிலுடைய உயரத்தை காட்டிலும் நம்முடைய இல்லத்தினுடைய உயரம் இருக்கக்கூடாதாம். கோவிலுக்கு பக்கத்திலே கட்டி இருந்தால் அப்படி இருக்கக்கூடாது என்கிறார்கள். பொதுவாக வீடு கட்டுகின்ற பொழுது தெருக்குத்து மட்டும் பார்க்க வேண்டும். தெருக்குத்து என்றால் இரண்டு, நம்முடைய வீட்டிலிருந்து பார்த்தால் நேராகவே ஒரு தெரு முச்சந்தியாக இருக்கலாம், ஒரு தெரு போகும். அப்படி தெருக்குத்து இருந்தால் அந்த குடும்பத்திலே சுபிட்சங்கள் ஏற்படாது. அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால், அந்த இல்லத்திலே அந்த தெரு வந்து சேருகின்ற இடத்திலே ஏதாவது ஒரு தெய்வத்தை, ஒரு விநாயக பெருமானை வழிபாடு செய்ய ஒரு சிறு அறையாக கட்டி அதிலே விநாயகருடைய சிலையை வைத்து அதிலே வழிபடும் விதத்தில் வைத்தால் செல்பவர்களெல்லாம் அதை வழிபட்டு சென்றால் இந்த தெருக்குத்திலிருந்து மீளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். ஆகையினாலே கோபுர நிழல் பற்றி விழுவதிலே நீங்கள் எல்லளவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி நான் அதற்கு பதில் கொடுத்திருக்கின்றேன். இதுபோன்று வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. அந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் தினத்தந்தியிலே வெள்ளிதோறும் கேள்வி பதில் பகுதி என்று நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே அந்த கேள்வி பதில் பகுதியிலே கேட்டிருந்த அவருடைய கேள்வியிலே இந்த வீடு பற்றி கேட்டிருந்தது ஒரு அற்புதமான கேள்வியாக இருந்ததனாலே, இதுபோன்று நீங்களும் இல்லம் கட்டுகின்ற பொழுது அல்லது இல்லம் வாங்குகின்ற பொழுது தெருக்குத்து இருக்கிறதா என்று பார்த்து வாங்குவது நல்லது என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகின்றது. சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்களும் ஒத்துழைப்பு செய்வார்கள்.
ரிஷபராசினியர்களே, வங்கி சேமிப்பு உயர்ந்து வளம் காணுகின்ற நாள். வாரிசுகளின் வளர்ச்சிக்கு நீங்கள் வித்திடுவீர்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள உங்களுக்கு போதுமான அளவுக்கு வருமானம் வந்து சேரும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியலாம். மிதுனராசினியர்களே, நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வருகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். ராசிநாதன் கொஞ்சம் வலிமை இழந்திருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு. நிர்பந்தங்களும் ஏற்படும். பண நெருக்கடிகளும் உண்டு. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கிழமையும் புதனாக இருக்கிறது. உங்கள் ராசிநாதனும் புதன் அஸ்தமனத்தில் இருக்கின்றார். எனவே பெருமாள் வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் இலக்குமி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். எல்லை மீறி பழகியவர்களால் தொல்லைகள் ஏற்படும். எதிர்ப்புகள் அதிகரிக்கும். இல்லம் தேடி வருகிற நல்ல செய்திகளில் தடைகள் ஏற்படலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவை. எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வதுதான் நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீர அர்ச்சனைகள் செய்ய வேண்டிய நாள். ஏனென்று சொன்னால் 8ஆம் இடத்திலே சூரியனோடு கேது இணைந்திருக்கின்றார். பெரும் விரயம் ஏற்படுகிறது என்று கவலைப்படுகிறீர்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பதாக நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அவர்கள் கூட கையை விரிக்கலாம். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இன்று மாலை நேரத்தில் நீங்கள் பிரதோஷம் என்பதாலே நந்தியை வழிபட்டால் நலங்களும் வளங்களும் உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இனம் புரியாத கவலை மேலோங்கும் நாள். இல்லத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாகவே உங்களுக்கு கிடைக்கலாம். ராசிநாதனும் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். தனாதிபதியும் 8லே மறைந்திருக்கின்றார். எனவே பணம் வந்த மறுநிமிடமே செலவாகலாம். யோசித்து செலவழிப்பது தான் நல்லது. ஒரு சிலருக்கு கடல் பயண வாய்ப்புகள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஜென்மராகு அதிகமான வரவை கொடுத்தாலும் கூட திடீர் விரயங்களையும் கொடுத்துவிடும். எனவே நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பது தான் நல்லது. துலாம் ராசினியர்களே, பணி நிரந்தரம் கேட்டதற்கு பலன் கிடைக்கின்ற நாள். பதவியில் உள்ளவர்களால் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். நன்மைகளும் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையும் விதத்திலே சுக்கிர பார்வை இருக்கிறது. எனவே தங்கம், வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. விருச்சிக ராசினியர்களே, விஐபிக்கள் வீடு தேடி வருகின்ற நாள். விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பழைய தொழிலை மாற்றி புதிய தொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். அஞ்சல் வழியிலும் உங்களுக்கு அனுகூல தகவல் வந்து சேரும். தனுசு ராசினியர்களே, கருத்து வேறுபாடுகள் அகலும் நாள் இந்த நாள். கடல் தாண்டி வரும் செய்தி அனுகூலமாக இருக்கும். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த பிரயாணம் இன்றைக்கு நல்லவிதமாக அமையப் போகின்றது. மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். குழந்தைகள் நிலையில் அதிக அக்கறை ஏற்படும். பிரதோஷம் என்பதாலே இன்றைக்கு நீங்கள் சிவாலயம் சென்று வழிபடுவது உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். மகர ராசினியர்களே, சொல் யுத்தத்தை தவிர்க்க வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களை அதிகமாக விமர்சிக்காதீர்கள். சண்டை சச்சரவுகளை விட்டு சமாதானமாக மாற்றிக்கொள்வதுதான் நல்லது. சுற்றத்தார்களை பகைத்து கொள்ளாமல் இருந்தால்தான் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி தேவை. மாற்று மருத்துவம் உங்களுக்கும் உடல் நலத்தை சீராக்கும். கும்பராசினியர்களே, இன்றைக்கு புதனும் சந்திரனும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கின்றார்கள். கூட்டு முயற்சிகளில் மாற்றம் செய்கின்ற நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. உத்தியோக நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். அஞ்சல் வழியில் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டுமல்ல, அதிகாலையிலேயே அலைபேசியில் வரும் தகவல் ஆச்சரியப்பட வைக்கும். மீனராசினியர்களே, எதிர்பார்த்த வகையில் ஏமாற்றம் அடைகின்ற நாள். சூரியன் கேது சேர்க்கை இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. எனவே சூரிய பேச்சு அல்லது கேது பேச்சு வரை சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இல்லத்தினர்களை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள். அனைவரின் தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு பெரும்பாடுபட வேண்டியது இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து கை நழுவி செல்லலாம். என்ன இருந்தாலும் செவ்வாய் பலம் உங்களுக்கு இருப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இருந்தால் இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.